Oh my god. அப்போ எத்தனை ஆண்டு படிக்கிறதா? 4ஆம் ஆண்டு. வார வருஷம் கொலசி பாப்ப ஆ எந்த செல்லா குட்டி அவன்ட்டு ஆத்தே சப்பாத்தால மீச்சு விட்டாடா. 10 வயசு யானை குழந்தைய தூக்கி கிடக்கு. நீ உழைச்சி கொடுக்கணும் எனக்கு உமாக்கு. ஆ என்ன சில பேர் வந்து கணவரோட இருந்தாலுமே அவங்களுமே கஷ்டத்தோடு இருக்கிறாங்க. அப்போ அப்படி அப்போ என்ன மாதிரி அப்போ என்ன அண்ணன் என்ன லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜோ? அக்கா லவ் மேரேஜ். உள்ளுக்கு வாங்க படம் கிடாக்கு பட்டதாரி அப்பயால என்ன எந்த யூனிவர்சிட்டி? சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி. எந்த அங்கே வந்தாரம் அம்பாரா டிஸ்ட்ரிக்ட். அக்காவுக்கு எத்தனை வயசு? இப்போ 34 இருக்குமா? 34 தான். ஓ காட். 2 பேருக்கு தான் பெருசாச்சு. அதான் ஆமா சுந்தரா உன் கடுமைக்குவாப்பா. ஆமா சார் அதான் நீங்க பேலன்ஸ் பண்ணுவீங்களா? சரி கவர். அண்ணா என்ன வேலை செய்யறாரு? அண்ணா டிஓ இருக்கிறார், டெக்னிக்கல் ஆஃபீஸரா? ஓகே. அக்கா டீச்சர். அப்போ நீங்கள் ஒரு பெரிய படித்த ஃபேமிலி தான்ப்பா. ஓகே. அப்போ அண்ணா வந்து மரத்தால் விழுந்து அண்ணாண்ட கால் வந்து முழுமையாக காயமடைஞ்சு காட்டினதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்போ இப்போயும் வந்துட்டு அண்ணா விறகு கொத்தி வந்துட்டு தன் குடும்பத்தை நல்ல மாதிரி வந்துட்டு பார்த்து கொண்டிருக்காரு. எங்கள் காட்டுங்க போயிருக்கா அந்த காயத்தை என்ன அப்படியே என்ன அந்த உதன மிஷினுக்கு மாட்டின அடையாளமாண்ணா? மேலே உங்களை பாராட்டணும்ண்ணா. ஏனென்றால் இப்போ அவள் ஃபோன் மூலமாக கதைச்சி விரும்பி நீங்கள் நேரில் பார்த்த அப்புறம் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கான்னு சொல்லி அவள் ஓகே பண்ணி கூட்டி கொண்டு வந்து அவன் படிப்பை முடிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க. அப்போ உங்களை அக்கா ஃபஸ்ட் டைம் பார்த்தப்போ உங்களோட மனநிலைமை எப்படி இருந்துச்சு? எல்லாம் பாலத்தானோ? எல்லாம் பாலத்தானோ? எல்லாரும் பாலத்தான். வா என்ன கதைடா அப்போ உண்மை கதை என்ன? எந்த நேரம் உங்களோட உடம்பை பார்க்க தெரியுது என்ன உடம்பு வலிச்சு போய் கிடக்கு. என்ன விளையாடுற எடுத்துடா. ஆமா ஓட்டா எடுத்துடா என்னையாமாண்டா. ஆமா சாம்பியன் கப் எல்லாம் எடுத்துக்கானா? சரி மகான் ஓடி ஆடி 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 அந்த மாலைக்குள்ள பூந்துட்டான்டா பாரு. வெரி குட். இந்த உனக்கு கண்டோஸ் இந்தா சாப்பிடு. Right, very good. Good dancer of the year 2024. நல்லா இருக்கா? டேஸ்டாக இருக்கோ? மணியாக இருக்கோ? தங்கச்சி நல்லா இருக்கா? கண்டோஸ் நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? ஓகே சாப்பிடுவோம். அக்கா நேரம் உனக்கு வட்டி காசு கொடுப்போம். இந்த அடி இந்த உனக்கு 500 ரூபா வட்டி காசு உண்டு செலவுக்கு வச்சுட்டேன். சரியா? ஏண்ணா ஹலோ ஓம் தங்கச்சி அந்த அனிதா ஃபுட் சிட்டி பக்கத்தில் நிற்கிறோம். அந்த ஒழுங்கு இருக்கல அந்த சிலைக்குள்ள ஒழுங்கு இருக்கல ஃபுட் சிட்டி பக்கத்து ரோடோ? ஓ அந்த அதுக்குள்ள வாங்க வந்து இடப்பக்கம் திரும்பி வாங்க. வாரன் இதுதானே என்ன? யா 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 இதுதானே இந்த ரோட்டால அங்கேயும் போகணும். அதுல 3 சிலை இருக்கல்ல அண்ணா. 3 சிலை பக்கத்துல ஒரு குட்டி சிலை இருக்கு. அப்படியே வாங்க அதால. சரி சரியா. அப்படியே வந்து இடப்பக்கம் திரும்பி வாங்க. வலப்பக்கம் திரும்பி வாங்க. வலப்பக்கம் பாருண்ணா. இது இல்லை இஞ்சி இல்லை. வலப்பக்கம் திரும்பி வந்து அப்படியே நேரா போகாம மேட்ட பக்கம் திரும்பி வாங்க. பாரன் வலப்பக்கம் தானே? ஆமா. ஓகே ஓகே ஓகே. அப்போ வலப்பக்கம் பேர தங்கச்சி ஒன்று நேராக போகுது, ஒன்று இடது பக்கம் பேருது. நீங்க இடது பக்கம் திரும்புங்க, நேரா போக வேணாம். சரி சரி. மழை அடிக்க போகணும் இல்லை மழை. ஓகே அப்படியே வேற? அப்படியே வாங்க. சரி சரியா.
ரோட் ட்ராப் பாருங்க தங்கச்சி பிறகு வந்து ரோடு ரெண்டா பிரியுது நேரா தானே அப்படியே இல்ல நீரா அது வீட்டெல்லாம் முடியுது இது அந்த ஏரியாடா ஓகே அப்படியே வந்துட்டோம் நீங்க ரோட் முடிய மட்டும் வாங்க இல்ல மரக்கறி கடை உண்டு சின்ன பெட்டி கடை உண்டு சரி அப்படியே நிக்கிறோம் அதுல வாங்க சரி 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 சரியா இவே இல்லையே ஆமா கால் 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 காட்டி கொடுக்குதுப்பா இவே நாக்கள் வந்து ஓ மை காட் அதான் வயசு இருக்கும் போலப்பா எது எது வீடு எது வீடு அதாம்பாடா அதான் முன்னுக்கு வருவா இங்க பார்த்தானா டேக் அவளை பின்னுக்கிறா பக்கத்தானே நடந்து போகலாம் அப்புறம் அப்புறம் எத்தனை கேட்க போடுறா எத்தனை வயசு 9 தங்கச்சிக்கு 3 சரியா சரி நான் பார்த்துட்டு வரேம்மா அதான் பாடா போவோம் அப்போ எத்தனை படிக்கிறதா 4ஆம் ஆண்டு வார வருஷம் கொலசி பாப்ப அப்போ என்ன நிலைமை பாடுகள் இங்கே வாடா தூக்கி கொண்டு வரோம் பாடா வாடா அதான் தூக்கி கொண்டு வரோம் பாடா இங்கே வாடா அதான் டேய் அதான் கெட்லைட் பாடுறா இங்கே நான் ஆசையாடா அதான் வரமாட்டியோ என் செல்லா குட்டி வந்துட்டு ஆத்தே சப்பா தலை மீச்சு விட்டுறா 10 வயசு யானை குழந்தைய தூக்க வேண்டி கிடக்கு தங்கச்சியை தூக்க இல்லை அப்போ தங்கச்சி வேலை எனக்கு உன்னதான் தூக்க ஆசையாக கிடக்கு எதுடா வீடு அது என்ன பிரச்சனை கொம்மா கோப்பர் அடிக்கிறாரு இல்லை எனக்கு தெரிஞ்ச அம்மா கணக்கு அப்படியே நேராக போகணும் என்ன நிலைமை தான் வீட்டு நிலைமை என்ன உனக்கு என்ன கஷ்டம் இப்போ இப்போ என்ன கஷ்டம் ஜன்னல் கதவெல்லாம் உடஞ்சிட்டு ஜன்னல் கதவெல்லாம் உடஞ்சிட்டோ அதான்டா பேக் பக்கம் கொஞ்சம் பேரம் கூட ஆக்கடாப்பா நீ அவ்வளோ தீக்கண்டாடி நீ உழைச்சி கொடுக்கணியா எனக்கு உமாக்கு என்ன நான் 4ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டோ பாரதம் கொலசி எது வீடு மக்களே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இன்ட்ரோ கொடுக்கல காரணம் என்னென்னா இருட்டுப்பட்டுட்டு அப்போ அதால் வந்துட்டு நேரடியாக வந்துட்டோம் எது வீடு இது இல்லை வீடு உனக்கு லூஸா அது அப்போ உண்மையிலே வந்து இவங்களை சூஸ் பண்ணி வந்ததுக்கான காரணம் என்னதான் அம்மா இன்ட்ரோ கொடுக்கல காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களோட அம்மா பார்த்த உடனே நான் வந்துட்டேன் இவங்களை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அத்தானை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் அத்தான் வயசுக்கு ஏதோ உயரம் இல்லை இதே வீடு இங்கே அம்மாவா அதான் சரி வணக்கம் அம்மா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க பெரிய வீடு வாசல் எல்லாம் கட்டி வச்சுன்னு கஷ்டப்பட்டு அப்புறம் எங்கே பவர் அம்மா சொல்கிறா வந்துட்டாரா அதுதான் சரி இந்தாங்க இங்கே வாங்க இது எப்படிங்க அப்போ தாங்க காய்க்கிறவாங்கம்மா எடுக்கிற பிச்சா நான் வீடு வாசல் மட்டும் விலாசமாக கிடக்க சரியா அக்கா அப்புறம் சொல்லுங்க என்ன மாதிரி என்ன பேர் அக்காவுக்கு ஜனுஜா ஓகே தம்பிக்கு என்ன பேர் ஐயா சந்தோஷா தங்கச்சிக்கு என்ன பேரம்மா சந்தியா ரைட் ஓகே அப்போ உங்களை வந்து எனக்கு காட்டி விட்டு உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த பிள்ளை அதை காட்டக்கூடாதம்மா அதை காட்டக்கூடாது அப்போ அந்த பிள்ளைன்னு காட்டி விட்டுவா அப்போ உங்களுக்கு ஏதோ கஷ்டம் இருக்குது கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்ண சொல்லி இப்போ என்ன செய்யணும் அக்காவுக்கு
நான் மீஞ்சா தொழிற்சி வசதி இல்லை. வசதி இல்லையா? மற்றது நீங்கள் இப்போ கீழே மரத்தா கீழே வந்து என்ன நடந்தது? ஓப்பன் வச்சுக்கிறேன். காலை மட்டும் காட்டுங்க ஐயா. ம் ம் இதை திரும்ப ஓப்பன் செய்யணும். என்ன நடந்தது? மிஷின் கம்ப்யூட்டர். மிஷினு கம்ப்யூட்டரா? டிராக்டருக்கே? வேறு இப்போ மரத்தில் அப்படி நான் இவ்வளோ நடந்தும் மனசை கைவிடையில்லை நீங்களா? இன்றைக்கு முசாரா தான் ஹேச்சு நிற்கிறீங்களே. இப்போ என்ன விரா ஊற்றுறீங்களா? என்ன பிள்ளையில பார்க்கணுமே. சரத்தை கொஞ்சம் கீழே பாய்ச்சி விடுங்க. அப்போ என்ன மாதிரி? அப்போ என்ன அண்ணன் என்ன லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜோ? அக்கா லவ் மேரேஜ். உள்ளுக்கு வாங்க. படம் கிடாக்க என்ன படம்? ஆறு பட்டதாரி. அப்போ நான் உள்ள சப்பாத்தோ நிற்கிறேன்னு லைட் இருந்தால் போடுங்க. அப்போ பட்டதாரி அப்போ ஆள் என்ன? அதுதான் சரியா. என்ன பேர் அக்காவுக்கு? தனுயா. அப்போ நீங்கள் எங்கே சந்திச்சிங்களா? நான் லவ் பண்ணி தான் செஞ்சேன். ஓ இல்லை லவ் பண்ணி செஞ்சேன்டேக்குள்ளே இப்போ சொல்கிறேன் குறைனைக்காங்க. இப்போ நார்மலாக ஆள் வந்து சின்ன ஆள் இல்லோ ஆள் வந்து நான் அதை பார்க்கலையே. அது அதை பார்க்கல நீங்கள்லாம். அது சரி, அது பெரிய விஷயம் தான் உண்மைக்கும். எனக்கும் 2 கதிரை தெரியுங்களே. நாங்கள் இருந்ததா இப்போ இருக்கோம் கதிரை இல்லையே. இல்லை இல்லை வேணாம் அஞ்சோட இல்லை இல்லை நீங்கள் 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 எடுத்துனா தம்பி இஞ்சி வாடா மொட்டை இஞ்சி வாடா. சுதா கட்டு போய் சுதா கட்டு இல்லை நான் நோமலாண்டா கீழே இருப்பேன், பிரச்சனை இல்லை. ஆனால் இது தண்ணியாலோட. ஓ சுதா கட்டு சுரேசன் அவன் நாள் கடுமாளா? அப்போ அக்கா என்ன படிச்சீங்களா? என்ன பட்டதாரி அக்கா? பிகாம் ஆர்ட்ஸ். ஆர்ட்ஸு ஹோமர்ஸ் படிச்சீங்களா? ஓகே. சாரி, ஆர்ட்ஸ்ண்டா பிஏ வேறுமே. யா பிகாம்ண்டா பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ். எந்த யூனிவர்சிட்டி? சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி. எண்டா அங்கே வந்தார் அம்பாரா டிஸ்ட்ரிக்ட். எண்டா ஒலிவில். ஓகே ஓகே ஓகே. அப்போ ஏ லெவலில் என்ன ரிசல்ட் அக்காக்கு? B2C. எந்த ஸ்கூலில் படிச்சீங்க? ஜெஃப்னா ஹிந்து லேடிஸ் காலேஜில். ஓகே. அப்போ இவரில் எப்படி லவ் வந்தது? அங்கே வேலை செய்ய வந்த இடத்துல எங்கள் வீட்டுக்கு. நான் அங்கே யாழ்ப்பாணம். நீங்கள் யாழ்ப்பாணம் மேடம்? நாச்சிமார் கோயிலடி. ஓகே ஓகே. அப்போ அங்கே வந்த இடத்துல லவ் பண்ணியிருக்கிறீங்க இல்லை என்ன? அப்போ என்ன மாதிரி இப்போ நிலைமை பாடெல்லாம் போகுது? கூலி வேலை தான் போகுது. நீங்கள் படித்த நீங்களாம்? நான் இவன் பிள்ளைகளை பார்க்குறதுக்கு ஒரு தரம் இல்லை வீட்டை. ஓகே. விட்டுட்டு போயில அதான் எனக்கும் அம்மா அப்பா ஒரு தரம் இல்லையா? ஏன் என்ன நடந்தது? இறந்துட்டேன். எத்தனை சோரங்களாக்கா? ஒரு அக்காவும் ஒரு அண்ணாவும். அவையிலும் அவே நோமலாக்கள். அக்கா மட்டும்தான் கட்ட. நான் அப்படி சொல்கிறேன் கோவிக்கிறீங்களா? இல்லை தானே, என்ன செய்யுது அடையாளத்தை சொல்லத்தானே, உண்மை என்ன அதுதானே. அப்போ ஏன் அக்கா பிறப்புலேருந்து அப்படி தானேண்ணா? ஓகே ஓகே ஓகே. அது மட்டும்தான் உங்களுக்கு அந்த குறைன்னு சொன்னேன், அதுவே சொண்டும் இல்லை. ஆனால் உங்களை கடவுளை எவ்வளோ ஆசீர்வதிச்சிக்காங்க பார்த்தீங்களா? சைக்கிளை கூட்டி கொண்டு ஊற்றிடுவேன். நீங்கள் சைக்கிள் ஓடுவீங்களா? அந்த கூட்டி நீ சைக்கிள் அதில் 2 பிள்ளைகளும் பின்ன கேத்து. நீங்களா? இதில் கேத்திராக்கிறேன் நான். வெளியில் எடுக்கட்டேன். வெளியில் எடுங்க. வெரி குட்டா. அக்கா எத்தனை வயசு? இப்போ 34 இருக்குமா? 34 தான். ஓ காட். நீங்கள் ஆள் தான் குள்ளமாக இருக்கிறீங்க, ஆனால் உங்களோட மனசு நிறைவாக இருக்குது அக்கா, சந்தோஷமாக இருக்குது பார்க்கும்போது. வெளியில் வாங்க ஆகும் முதல். ஓ மை காட். இந்த சைக்கிள் எங்கே வாங்கினீங்க? முதல்ல அங்கே யாழ்ப்பாணத்தில் தானே வேண்டினேன். இந்த சைக்கிளில் நீங்கள் அவையில் ஏற்றி கொண்டு போவீங்க? செய்து இது ஜென் சைக்கிளாக இருந்தது. ஓகே. அப்புறம் நான் காலத்துக்கு போடையிலாது. ஓகே. பார வெட்டினது. பார வெட்டிட்டு அப்புறம் செய்து அப்புறம் முதல் மூத்தவருக்கு சின்ன கூடையா செய்து. ஓகே. இப்போ 2 பேர் இல்லை. அப்போ இது யார் வீடி பத்திர நீங்களா? பேர். ஓகே. அதை நிறையிட்டா அப்போ தேவையில்லை என்ன? சரி. அப்போ இதுக்குள்ளே என்ன சின்னாக்களை வச்சுக்காண்டி கொஞ்சம் சாஃப்டாக கீழே வெட்டினாலும் என்ன தலானி வச்சு. அப்போ இதுக்குள்ளே ஏற்றி கொண்டு அங்கே போவீங்க நீங்கள்? ஸ்கூல் இருக்கு. அவன் தம்பி 4ஆம் ஆண்டு. அவரை ஏற்றிட்டு போவீங்களா? டியூஷன். இங்கே வாங்க கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருக்குதா? ஒரு நிமிஷம் நான் சொல்லிக்கொள்கிறோம். வந்து அக்கா என் பேர் வந்து கிருஷ்ணா. நாங்கள் வந்து யூடியூப் சேனலில் வந்து செய்கிறோம். அந்த ஆண்டி தான் சொன்னேன். அந்த அக்கா சொன்னுவா. அப்போ வந்து நாங்கள் உண்மையிலே வந்து இந்த வீடியோக்கு இன்ட்ரோ கொடுக்காம தான் வந்து நாங்கள் காரணம் என்னென்னு சொன்னால் மழை தானே. அப்போ வந்து இருண்டுட்டுது. அப்போ நாங்கள் இன்ட்ரோ கொடுத்துட்டு இருந்தால் ஆல்ரெடி லேட் ஆகிட்டுது. அப்போ மழை வந்தாலும்னு சொல்லி போட்டு நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டோம். அப்போ நான் வந்து நார்மலாக ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் கேட்டால்
நான் வந்து அவங்கள பற்றி ஏதாச்சும் விசாரிப்பேன், நிறைய கேட்பேன். ஆனால் உங்களோட அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே சம்திங் அட்ராக்ட்ஸ் மீன்னு சொல்லலாம். ஏதோ ஒரு வகையில் உங்களை நான் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் விடாங்க தான். அப்போ ஆன்சர் இல்லை. ஓகே, அப்போ நான் உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு உடனடியாக வந்துட்டேன்னு சொன்னேன். இப்போ உண்மையிலேயே வந்து இப்போ என்னதான் நீங்கள் ஓகே இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் வந்து நீங்கள் ஒரு ஸ்பெஷல் நீடுன்னு தான் சொல்லணும் இல்லையாக்கா? ஏன்னா இப்போ உண்மையிலே உங்களுக்கான தேவைகள் இருக்குது. இப்போ சாதாரண மனுஷங்களோட ஒப்பிடும்போது நீங்கள் எல்லாம் செஞ்சு கொள்ள முடியாது எல்லாம். ஓகே, அப்போ அந்த வகையில் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி வந்தேன். நான் அப்போ வரும்போதும் கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட கணவரை பற்றின ஒரு ஆள்கிட்ட முகத்தை பார்க்கும்போதே சில ஆட்டிடியூட் எனக்கு விளங்கு. அது வந்து யூ கான் சே நோ, நீங்கள் வந்து சொல்லலாம் அது. ஆனாலும் அதை பார்க்கும்போது இப்போ உங்களோட வயசு நான் எப்படி மாறிச்சேன்னு பார்த்தீங்களா? அப்போ அந்த மாதிரி வந்து அவரை பார்க்கும்போது எனக்கு தெரியுது. அப்போ நான் அதை அவருக்கு முன்னால் வச்சு கதைக்கிறாரு, கதைச்சா உங்களுக்கு பிரச்சனையாக வரும். வீட்டுல பிரச்சனை. ஸோ வந்து நான் சொல்லல. ஆனாலுமே இந்த குடிக்கிறவர் அப்ப இந்த ஒரு நிலைமை கொஞ்சம் வரேன். அதான் சரி, ஓகேடா கொண்டு வர. அம்மா இந்த புள்ள களைச்சு போனா ஓடி 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 ஓடி. சரி, அண்டு நீங்கள் எனக்கு ஒரு வேலை செஞ்சு காட்டும். அதாவது வந்து இந்த சைக்கிளை இவரை ஏற்றி கொண்டு ஓடி காட்டும். நீங்கள் எப்படி ஓடுவீங்க? அண்ணன் முடிஞ்ச ஒரு ஷர்ட் ஒன்று போடுங்க. சரியில்லை தானே, நான் ஷர்ட் ஒன்று போடுங்க. சரி, தேங்க்யூ ஸோ மச் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் கஷ்டப்பட்டு போய் ஓகே 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 தேங்க்யூ ஸோ மச். ஓ இருக்கட்டும் அக்கா, நாங்கள் ஒருக்கா நீங்கள் சைக்கிள் ஓகே எனக்கு ஓடி காட்டுங்க ப்ளீஸ். எனக்கு பார்க்கணுமெண்ட் ஆசையாக இருக்குது. இல்லை இல்லை வெளியில் எடுப்போம். என்ன வெளியில் எடுப்போம். நான் மீஞ்சா வருது. நீங்கள் மீன் வியாபாரி. ஆனால் உண்மையிலேயே என்ன சொல்கிறது அண்ணா, கொஞ்சம் லைட்டாக ட்ரிங்க் பாவிப்பீங்க போல. வீட்டோட ஓகே. இல்லை இந்த காலம் குடிக்காதவங்க இல்லை யாருமே. ஆனால் நீங்கள் குடித்தாலுமே உங்களோட குடும்பத்தை பார்க்குறீங்கன்ற வகையில் சந்தோஷம். அப்படின்னா என்ன கூலி வேலை இல்லை. ஓகே, அப்போ தொழில் செய்கிறது பார்த்து அவங்கன்னு கேட்டுறான். ஓகே, நான் செஞ்சதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு அக்கா வாங்க பார்ப்போம். அக்கா எப்படி சைக்கிள் ஓடுறாங்கன்னு பார்ப்போம். அதாவது வந்து நிறைய பேருக்கான ஒரு தன்னம்பிக்கையை வளர்க்கக்கூடிய ஒரு ஃபேமிலியாக எல்லாமே. பிள்ளை ஏறம்மா வாங்க இருங்க. விட மாட்டாவே? இல்லை 2 பேரும் மாதிரி இருப்பினுமா? தனியாக விட்டுட்டு வாங்க போயிடாதே வீட்டில். தம்பி ஏறா, கொஞ்சம் ஏறா. இது 2 பேருக்காக தான் பெருசாக தானே. ஆமாம் சுண்டரா, உன் கடும் ஆக்டிவாப்பா. ஆமாம் சார், அதான் நீங்கள் பேலன்ஸ் பண்ணுவீங்களா? சரி கவனமா. சரி, நான் பகல் வந்துருக்கணும், நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் கிளீன் வச்சு போனேன்னாக்கா ஸோ வந்து லேட் ஆகிட்டுது. அப்போ நான் வரும்போது தான் அவங்களோட அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் அப்செட் ஆகிட்டுது. அப்செட்டுன்னு சொன்னால் இப்போ நீங்கள் உங்களை குறித்து இல்லை, உங்களோட அந்த என்ன சொல்கிறது, நீங்கள் இப்படி வந்து கொஞ்சம் உயரம் குறைவாக இருக்கிறீங்களே, நீங்கள் எப்படியான மனநிலைமையில் இருக்கிறீங்களோ தெரியாது. உங்களை சந்திக்கணும் என்ற ஒரு விருப்பம் என்னுள்ளாக வந்துட்டுது. இது அதுதானே ராஷா? ஐயோ ஜாக்கலண்டு வரையும் கடவுளே, அந்த அதான் கிடக்கா. உங்களை கஷ்டப்படுத்த நினைக்கிறீங்களா? நோ வரிஸ். ஓகே, நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டி கிராஜுவேட் அப்படியெல்லாம் நினைக்க மாட்டீங்க. ஐ ஹோப் நீங்கள் விளங்கி கொள்ளுங்க நினைக்கிறேன். நீங்கள் எடுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரைட் வாங்க போகட்டும். ஓகே, அதுதான் வேறு வடிவை பார்த்து நீங்கள் கடவுளே. சரியா, அதுதான் சரியா. உண்மையிலே தன்னம்பிக்கை தான்டாப்பா இந்த உலகத்தில் விலை கொடுத்து வாங்க முடியாத ஒரு விஷயமா. வெரி குட் அக்கா. காணும் நீங்கள் ரிட்டர்ன் வாங்க. ஆகல கணக்கா காலில் அந்த கொடுத்து இருக்கக்கூடிய மாதிரி தான் கூட செஞ்சுருக்கேன். ஓகே, வெரி குட். அப்படியே போங்க, ஓடும் கால் எட்டுதா அக்காக்கு சீட்லேயே இருந்தோட கால் எட்டுதா? ஓகே, அப்போ எவ்வளோ தூரம் போவீங்க நீங்கள் ஸ்கூலுக்கெல்லாம்? இதெல்லாம் ஏற்றி கொண்டு வரீங்க? சண்டிலிப்பாய்க்கு. ஓ மை காட். அப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு ஊரில். ஓகே, என்ன பேர் அக்கா சொன்னீங்க? ஜானுஜா அக்கா. ஓகே, அப்போ ஜானுஜா அக்கான்னு சொன்னால் நார்மலாக தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி ஊருக்குள்ளே எல்லாருக்குமே. இப்போ நார்மலாக வந்து இப்போ சாதாரணமாக இப்போ ரோட்டில் வந்து இந்த அம்மா போனாங்க தானே, அவங்கள எனக்கு நான் முகத்தை கூட பார்க்கல. இதுவே வந்து நீங்கள் போயிருந்தா இப்படி நான் ஒரு இதாக பார்ப்பேன். ஸோ அதால் வந்து உங்களோட முகம் எனக்கு வழியாக ஞாபகம் இருக்கும். என்ன எப்படி இதாக இருக்குது தம்பி? அம்மா பின்னால் இருந்து போகும் நல்லா. இவன் நீ ஓட மாட்டியா சைக்கிள்? இதோட மாட்டியா?
இப்போ இனி வளர இவங்க என்ன மாதிரி அவ அப்பா மாதிரி இவர் கொஞ்சம் இவா கொஞ்சம் வளருவா போல இருக்கேன். அது நீ வளர நான் நான் வரும்போது போயிட்டு காலை பார்த்து நான் யோசிச்சேன் இவங்க உங்களை மாதிரி வருவாங்கன்னு சொல்லி. ஓகே என்னை விட உயர் வேண்டும் டாக்டர் சொல்லியிருக்கிறேன். உங்களோட உயர் வேறு ஏன்னா இப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டாருல்ல. ஓகே இனி வளர இதுக்குள்ள ஏற்றியலாது அதுதானே அந்த 3 சில்லு மோட்டர் பைக் இருக்குல்ல. ஆமாம் ஆமாம் அது கேட்டு 2-3 பேர்கிட்ட உதவி கேட்டேன் நான். நீங்கள் 3 சில்லு எடுத்து சொல்லி கேட்டுனீங்களா? ஓ அது இன்னும் அது கேட்டேன் நான். ஓமோண்டுட்டு ஒரு இன்னும் காணல. ஓகே சரி இப்போ நாங்கள் ஒன்று செய்வோம். நாங்கள் உள்ளுக்கு நீங்கள் சைக்கிளை கொண்டு போங்க. நாங்கள் உள்ளுக்கு போயிருந்து அறுபதா கதை இப்போ மக்கா அந்த ஸ்டோரி கொஞ்சம் எடுப்போமேண்ணா. சரி ஓகே 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 ஃபோட்டோ ஒன்று எடுப்போம்மா. ஐயா அப்படி வச்சு அக்கா இருக்கா இல்லைங்க ஒரு நிமிஷமா. இல்லை சோடா ஒன்றும் பண்ணாம் இட்ஸ் ஓகே. ஆக்கா கவனம் நல்ல வடிவாக இருக்கீங்களா அப்போ 2 பேரும் அத்தே ஆக்களுக்கு பழகிட்டேனே. அதுதான் அப்போ வீடு வந்து உங்களுக்கு வீட்டு திட்டம் தந்ததா? வீட்டு திட்டம். ஓகே அப்போ நீங்கள் ஸ்பெஷலாக ஏதோ தொட்டி கேட்டால் சொல்லியிருந்தாங்க. அப்போ இதில் 2 குளிக்கிறதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் சிரமமே. ஆக்கள் வந்து சின்ன ஆக்கள் தானே. அப்போ இதுக்குள்ளே கால் கைப்பட்டு விழுந்தாலும்ன்றது இவைக்கான ஒரு பிரச்சனையாக இருக்குது. அப்போ இன்றைக்கு காலையில் கூட ஒரு அண்ணா கதைச்சவர் யாருக்காவது கிணறு ஒன்று அடித்து தொட்டியல் கட்டி கொடுக்கக்கூடிய மாதிரிக்கு இருந்தால் சொல். முன்னுக்கு இருக்க போகிறீங்களே. சரி கவனம் அண்ணா தூக்கிடுங்க. சரி சரி அக்கா நீங்கள் வாங்க. ரைட் அப்போ நாங்கள் இதில் இருந்து கதைப்போமா? அப்போ எந்த சைடில்? ரைட் அக்கா வாங்க அக்கா. சரி நீங்கள் இருங்க. இல்லை நீங்கள் தான் கதைக்கணும் அக்கா. நான் மட்டும் இருந்து கதைக்கலாம். அங்கெல்லாம் வாங்க. நீங்கள் அங்கெல்லாம் அதில் வாங்க. வேறுங்களா? ஓகே இல்லை அண்ணா இருக்கட்டும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கதைங்க கீழே இருங்க. வாங்க தேமோ இல்லை அவரை பிள்ளையை கொடுங்க அப்பாட்ட கொண்டு ஓடுவாங்க. 2 நாள் இருந்தால் சத்தம் போடுவார். இல்லை அவன் நிற்கட்டும் அதான் நிற்கட்டும் அதான் பழகட்டேன். அண்ணா ஆளை கொஞ்சம் அங்கால கொண்டு போங்க. நான் காய்ச்சிட்டு வரேன். அதான் நடுவுக்கடா. ரைட் வெரி குட். ஸோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நாங்கள் வளமையாக வந்து கதைப்போம். நான் கிருஷ்ணா அண்ட் எங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து அந்த மாதிரி எதுவுமே கதைக்காமல் நாங்கள் இங்கே வந்ததுக்கான ரீசன் வந்து ஆல்ரெடி லேட் ஆகிட்டது. ஸோ நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சொன்னால் இது சண்டிலிப்பாய் சரியாவிடம் இது ஐயனார் வீதிக்கு வந்திருக்கிறோம். ஸோ வந்து அக்காட ஃபோட்டோ பார்த்த உடனே நான் வந்து சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு ஃபீல் ஆகி நான் வந்துட்டேன். எனிவே அக்காண்ட பாஸ்ட் ஸ்டோரிக்குள்ளால் கொஞ்சம் நாங்கள் போயிட்டு வருவோம். சரிதானே? அப்போ தான் எங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியுமேண்ணா. அப்போ அக்கா வந்து பிறந்தது வளர்ந்ததெல்லாம் அங்கே நாச்சிமா கோயிலடி. அப்போ அக்காட அம்மா அப்பா 2 பேருமே இறந்துட்டாங்க. அக்காவுக்கு வந்துட்டு 3 சகோதரங்கள் 2 பேர் உங்களோட சேர்த்து 3. ஓகே அவங்க 2 பேரும் நார்மல். எங்கே இருக்கிறாங்க இப்போ? யாழ்ப்பாணம் இருக்கிறாங்க. யாழ்ப்பாணம் வண்டிக்குள்ளே வந்து நாச்சிமாவடியில் இருக்கிறாங்க. ஆம்பளை பிள்ளையா? ஒரு அண்ணா ஒரு அக்கா. அவங்க 2 பேரும் மேரீடு? இல்லை அவங்க கட்டில மரிவண்ணையில் வேலை செய்கிறாங்க. பார்த்தீங்களா நீங்கள் எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டீங்கன்னு சொல்லி. நீங்கள் உங்களோட ஒரு அண்ணாவும் ஒரு அக்கா வண்டிக்குள்ள உங்களோட வயசு கூட இல்லை. ஆனால் அவங்க மாதிரி பண்ணல. காரணம் இருக்கிறாங்க தங்களோட வேலை செய்து. அண்ணா என்ன வேலை செய்கிறார்? அண்ணா டிஓ இருக்கிறார், டெக்னிக்கல் ஆஃபீஸரா? ஓகே அக்கா டீச்சர். அப்போ நீங்கள் ஒரு பெரிய படித்த ஃபேமிலி தான்ப்பா. ஓகே அப்போ அண்ணாவை எப்படி எங்கே சந்திச்சிங்க நீங்கள்? வேலை செய்ய வந்தார். உங்களோட வீட்டை வேலை செய்ய வந்தவரா? வீட்டுக்கிட்ட வேலை செய்ய வந்தவரா? ஓகே அண்ணா என்ன வேலை செய்ய வந்தார் வீட்டுக்கிட்ட? மேசன் வேலை எல்லா வேலையும் செய்வார். அப்போ வந்த இடத்துல லவ் ஆகிட்டுது. அப்படியா? லவ் ஆகிட்டுது. ஓகே அப்போ அக்கா வந்து நீங்கள் எந்த ஸ்கூலில் படித்தேன்னு சொன்னீங்க? ஜெஃப்னா கிண்டி லேடி ஸ்கூலுக்கு படிச்சிருக்கீங்க. படித்த எவ்வளோ வேலைன்னு ரிசல்ட் அக்காவுக்கு? 4A4B2C. வா வெரி குட். 10 பாடமே அந்த டைமில் என்ன அந்த இது ஹோம் சயின்ஸில் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும் போல். அப்படியே 4A4B2C என்றைக்குள்ள 2C என்னதுக்கு எடுத்தீங்க? இங்கிலீஷுக்கும் மேத்ஸுக்கும்? ஓ மை காட் இங்கிலீஷுக்கு. ஓகே எனக்கே இங்கிலீஷுக்கு சி தான் வந்தது. எனக்கே என்றைக்குள்ள நான் பெரிய ஆள் இல்லை, நான் சொல்கிறேன் சும்மா. அப்போ நீங்கள் ஒரு பெரிய கட்டிக்காரியக்கா. அப்போ அந்த மாதிரி ஓ லெவலில் நல்ல ரிசல்ட் எடுத்து A லெவலில் நல்ல ரிசல்ட் எடுத்து யூனிவர்சிட்டி முடிச்சிருக்கிறீங்க 4 வருஷம் கிராஜுவேட் பண்ணிக்கிங்க. ஓகே அப்போ உங்களோட கிராஜுவேட் அந்த கிராஜுவேஷன் ஸ்டோரி எப்படி இருந்துச்சு? இது உங்களோட அதாவது பல்கலைக்கழக வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? எல்லாம் சேலஞ்ச் தான். இப்போ உங்களை யாரும் வந்து இப்படி எங்களை மாதிரி பேட்டி எடுத்துருக்காங்களா? உங்களோட வாழ்க்கை வரலாறுகளை கேட்டு உங்களோட படிப்புகள் எப்படி போச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு?
நாங்களாம் கஷ்டப்படுத்தணும். அதுதான் அன்றைக்கு வந்து சொன்னாங்களே, யார் ஜனாதிபதியாக வந்தாலும் நாங்கள் கஷ்டப்பட்டால் தான் எங்கள்கிட்ட வீட்டில் அடுப்பெரியுமா. இப்போக்கா உங்களோட அந்த பல்கலைக்கழக வாழ்க்கை இருக்குது தானே, அதாவது வந்து நீங்கள் வந்து கேம்பஸுக்கு செலக்ட் ஆகிருக்கிறீங்க. ஸோ வந்து செலக்ட் ஆகி வந்து இப்போ நார்மலாக நீங்கள் இங்கேருந்து என்னதில் ட்ராவல் பண்ணுவீங்க? பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுவீங்க. அன்றைக்குள்ள நீங்கள் தனியாகவே போயிட்டு வருவீங்களா? முதல் அம்மா கூட்டிகிட்டு வந்து முதல் அம்மா கூட்டிகிட்டு போவோம், அப்புறம் நீங்கள் தனியாக போய் வருவீங்க. ஓகே. அப்போ நீங்கள் வந்து உங்களோட கடந்த காலங்களில், அதாவது வந்து இப்போ உங்களுக்கு 24 வயசில் நீங்கள் கிராஜுவேட் ஆகிருப்பீங்க. ஏன்னா அப்போ அது வரைக்கும் சந்தித்த சவால்கள்னா இதை சொல்லுவீங்க அக்கா நீங்கள் படிக்கும்போது? அதாவது இப்போ நீங்கள் வந்து இப்போ மற்ற ஆக்களை மாதிரி, இப்போ உங்களை மாதிரி இன்னும் ஒரு 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 சோட்டான ஒரு ஆள் நான் கதைக்க போகும்போது அவர் கதைக்கிறதுக்கும் நீங்கள் கதைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். காரணம் என்னென்னா நீங்கள் ஒரு கிராஜுவேட். அப்போ நீங்கள் வந்து ஒரு நர்வஸ் ஆகி வந்துட்டு கதைக்கக்கூடாது. நீங்கள் எதையுமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருக்கணும். நிறைய வைவா ப்ரெசன்டேஷன் எல்லாம் செஞ்சுருப்பீங்க. ஏன்னா ஸோ வந்து நீங்கள் வடிவாக கதைக்கணும். இப்போ நீங்கள் அப்படி இன்னொன்று இருக்கக்கூடாது. சரி தானே? இப்போ நீங்கள் அந்த காலத்தில் நீங்கள் எவ்வளோ எதுவும் கஷ்டங்களை எதிர்கொண்டுறீங்களா? அதாவது உங்களோட அந்த கிராஜுவேஷனுக்கு வந்து இப்போ எல்லா இடத்துல இருந்து மக்கள் வரவிடம் தானே. ஓகே. அப்போ இங்கேண்டா என்ன பற்றி தெரியும். ஓகே. அங்கேண்டா என்ன தெரியாது. அப்புறம் புதினமா ஓகே பார்ப்பாங்க. ரெண்டுக்குள்ளே வந்து யாரும் உங்களை கேலி கிண்டல் செய்கிற மாதிரி அப்படி எதுவும் அந்த டைமில் முதல் ஸ்டார்ட்டுக்கு செய்வாங்க. அந்த ஸ்டார்ட்டுக்கு செஞ்சவங்க அந்த டைமில் ரேக்கிங் எல்லாம் இருந்திருக்குமில்ல? ரேக்கிங். அப்போ உங்களை எல்லாம் அந்த பகுடி உதைக்கு உட்படுத்தினவங்களா? நடக்கும். அது எப்படி இந்த செகண்ட் இயர் நடக்கும். ஓகே. ஓகே. அப்போ உங்களோட கேம்பஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பயமாக்கிடாக்கும். பிறகு இதுதான் பழகிடும். உங்களோட கேம்பஸ் காலம் வந்து என்ன ஒரு ஸ்வீட்டான மெமரியாக இருந்துச்சு தான் இல்லாட்டி கஷ்டமே? ஸ்வீட்டான நல்ல மாதிரி இருந்துச்சு. ஓகே. அப்போ உங்களுக்கு கேம்பஸ் டைமில் அந்த மாதிரி லவ் ஒன்றும் வரையில? அப்படி ஒன்றும் வரையில. அது பிறகு தான் அண்ணா கண்டு லவ் வந்தது. ஓகே. அப்போ அண்ணா தான் உங்களை ப்ரப்போஸ் பண்ணாரா இல்லாட்டி நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணதா? அவர் தான் ப்ரப்போஸ் பண்ணார். ஓகே. அவர் ப்ரப்போஸ் பண்ணும்போது இப்போ லைக் வந்து நார்மலாக இப்போ நீங்கள் வந்து இப்படி இருக்கிறீங்க, அவர் வந்து நார்மலாக இருக்கிறாருன்றக்குள்ளே உங்களுக்கு ஒரு பயம் வரையிலையா? இவர் என்னை வச்சு பார்ப்பாரோ அப்படின்ற மாதிரி பயம் கொண்டு வரலையா உங்களுக்கு? முதலே அந்த ஃபோனில் கதைச்சி இந்த வேலைக்கு வந்த இடத்த ஃபோன் நம்பர் எல்லாம் வாங்கி நீங்கள் கதைச்சி கொண்டு இருந்தீங்க. அதால் உங்களுக்கு அப்படியே ஒரு எண்ணம் வர நம்பிக்கை கொண்டு இருந்தது. ஆனால் உண்மையிலே அண்ணா என் பெருமையாக சொல்லணும். இன்றைக்கு வந்து அண்ணா ஃபோனில் தான் தெரியும், புறாதான் நேராக பார்த்தவர். அப்போ நான் ஃபோனில் தான் இப்போ சொன்னேன் அவருக்கு என்ன அவர் பேர் நோமல் ஆளுண்டு. ஓகே. ஃபோனில் தான் முதல் தெரியும். நீங்கள் ஃபோனில் தான் ஃபஸ்ட்டு கதைச்சிங்க. புறாதான் தெரியுமா நேராக பார்த்தவர். ஆனால் நீங்கள் ஃபோனில் கதைக்கும் போதே உங்களை பற்றி சொல்லியிருப்பீங்க. நான் சொல்லிட்டேன். ஓகே. அப்புறம் அவர் வேற எதுவும் நினைச்சு கொண்டிருப்பாரு, பெரிய ஆள் வடிவான ஆளுண்டு. நீங்கள் வடிவில்லைன்னு யார் சொன்னது? இல்லை, அவர் என்ன நினைச்சுக்கிட்டு கதைக்கிறாரோ தெரியாது. அப்போ நான் முதலே சொல்லிட்டேன், நான் இப்படித்தான், விரும்பினா தொடர்ந்து கதைங்க, இல்லாட்டி விடுங்கன்னு சொல்லி. உண்மையிலே வந்தாக்கா அழகுன்றது வந்து மனசு தான் வந்து சரிதானே. தோட்டம் அது வந்து அது அடுத்தது சரிதானே. அது வந்து இப்போ எப்பயுமே இல்லாமல் போகலாம். இப்போ எந்த பெரிய அழகியாக இருந்தாலும் இப்போ ரோட்டில் போகும்போது ஒரு ஆக்சிடெண்ட்டை மீட் பண்ணி அந்த வாட மூஞ்ச சேதமான அழகு போச்சு. அப்போ அழகு வந்து மனசில் தான் இருக்குது. அந்த வகையில் உங்களோட மனசு வந்து ரொம்பவே அழகாக்கா. சரியா? அப்போ நீங்கள் வந்து அவரோட கதைக்கும் போது அவர் வந்து இப்போ அந்த மாதிரி அவர் ஓகே சொல்லிட்டார். அவர் தானே இல்லை நானும் சின்ன ஆள் தானே அவர் சொன்னவர். அவர் தானும் சின்ன ஆள். நானும் சின்ன ஆள் தான், பிரச்சனை இல்லை வேண்டு தானே. புறம் தானே எனக்கு மேனங்க கேட்கல, ஏன் பொய் சொன்ன மாதிரி வந்துடும், கதை மனம் குழம்பிடும். ஓகே. அப்போ சரி ஒரு நாளைக்கு நேராக வாங்க சந்திப்போம், சந்திச்சுட்டு பிறகு தொடர்ந்து கதைக்கிறேன் கதைப்போம். ஓகே. அப்போ பிறகு ஜாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டுக்கு வர சொன்னேன். ஓகே. நான் அங்கிருந்து வந்தேன். நான் நீங்கள் இங்கே நாச்சிமா கோயிலேருந்து? இல்லை, நான் யூனிவர்சிட்டிலேருந்து வந்தீங்களா? ஓகே. ஓகே. வரைக்கும் தானே சந்திக்கலாம். அங்கே லீவுக்கு வரைக்கும் சொல்ல வந்தார். இவர் இங்கேருந்து வந்தார். அப்போ உங்களை அந்த ஃபர்ஸ்ட் டைம் மீட்டப் எப்படி இருந்துச்சு? இது வந்து அப்போ இவர் ஓகே பிடிச்சிருக்கு சொல்லிட்டார். உடனே சொல்லிட்டார் பிடிச்சிருக்கேன். ஓகே. அப்போ அதுக்கு பிறகு வீட்டை நீங்கள் சொல்லிட்டீங்களா? வீட்டை சொல்லிட்டீங்களா? இல்லை, வீட்டை சொல்லல. ஓகே. அப்போ உங்களோட வீட்டுக்கு தெரியாதா நீங்கள் லவ் பண்ணும்போது? தெரியாது. பிறகு கல்யாணம் எப்படி நடந்துச்சுதாக்கா? கல்யாணம் எப்படி நடந்தது? இவர் கூட்டிக்கொண்டு வந்துட்டார். அப்போ கல்யாணம் வீடு மாதிரி இங்கே வீட்டில் குழப்பம் வந்தோடனே இவருக்கு இது வெட்டிங் செய்ய இவர் இங்கால வேற ப்ரொபோசல் பார்த்துட்டு இருந்தவங்க. ரைட். ஓகே. அப்போ உங்களை கூட்டிக்கொண்டு வந்துட்டார். அப்போ இப்போ இவர் தானே நான் எனக்கு விருப்பம் பண்ணிட்டு இவர் எங்கட விட்ட வந்து உங்களை கூட்டிக்கொண்டு வந்துட்டார். அப்போ உங்களோட படிப்பு முடிஞ்சுதா? இல்லை. அப்புறம் இங்கே வந்துட்டு தான் அப்புறம்
இங்கே வந்துட்டு பிறகு கண்டினியூ பண்ணீங்களா? ஓகே. அப்போ நீங்கள் 3rd இயர் மாதிரிக்கு இருந்திருப்பீங்களா? இல்லை 4th இயர் லாஸ்ட் செமஸ்டர் இங்கே இருந்தேன். ஃபைனல் செமஸ்டர் இங்கே இருந்தோன்னா கண்டினியூ பண்ணீங்களா? ஓகே. அப்போ அவர் அண்ணா நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காரு உங்களோட படிப்பு? சப்போர்ட் பண்ணி நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஓகே. அப்போ உங்களோட கிராஜுவேஷனுக்கெல்லாம் அண்ணா எல்லாம் வந்தவர்? ஓகே. இவர் வந்தவரா கிராஜுவேஷனுக்கு? இல்லை இல்லை சும்மா ஜோக்கு கண்ணன். இவர் எப்படி வர்றது? அப்போ அந்த மாதிரி நார்மலாக ஒரு லவ் ஸ்டோரி அழகா அப்போ திருமணத்தில் முடிஞ்சுது. ஓகே. அப்போ இவர் எப்போ பிறந்தவர்? இவர் 2015 2015 பிறந்தவர். இப்போ இவருக்கு 9 வயசு. அம்மா அவாவுக்கு எத்தனை வயசு? 3 வயசு. ஓகே. சந்தோஷமாக்கா. உண்மையிலேயே வந்து இப்போ நிறைய இடங்களில் நிறைய விதமான மனிதர்களை நாங்கள் பார்த்துருக்குறோம். அப்போ உங்களை மாதிரியான ஒரு அம்மா ஒரு ஆளை நான் சந்திச்சிருக்கேன் வந்து மட்டக்களப்பில். இப்போ அவங்களுமே வந்து ஒரு கொஞ்சம் ஷோர்ட்டானவங்க தான். ஆனால் அவங்க வந்து திருமணம் செய்யலை பிள்ளைங்க தான். ஆனால் இன்றைக்கு தான் ஃபஸ்ட் டைமாக இப்படி நான் சந்தித்ததில் உங்களை மாதிரி ஒரு சந்தோஷமாக அதுவும் 2 பிள்ளைகளை பெற்று நல்ல மாதிரி வாழ்கிற ஒரு ஃபேமிலியை நான் பார்க்குறேன். இன்றைக்கு அண்ணாவை கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் மெஷினுக்குள்ளே வந்து கால் கொடுத்து அவர் கால் அப்படியே ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்குது. சேம் டைம் பிறகு வந்து இப்போ கிட்டடியில் வந்து மரத்தால் விழுந்து அப்படியே அது அண்ணா கால் எப்படிங்கன்னாக்கா மரத்தா இல்லை அவர் நிற்கட்டும் நீங்கள் இதுங்க. அப்போ அண்ணா வந்து மரத்தால் விழுந்து அண்ணாண்ட கால் வந்து முழுமையாக காயமடைஞ்சு காட்டினதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்போ இப்போயும் வந்துட்டு அண்ணா விறகு கொத்தி வந்துட்டு தன் குடும்பத்தை நல்ல மாதிரி வந்துட்டு பார்த்து கொண்டிருக்கார். அங்கே காட்டுங்க போயிருக்கா அந்த காயத்தை? என்ன அப்படியே என்ன அந்த உதன மிஷினுக்கு மாட்டின அடையாளமாண்ணா? இன்றைக்குள்ள என்ன தசை வெட்டி வச்சது? இது வந்து இப்போ வெரிகோஸ் மாதிரி தள்ளுதுன்னா? சரி 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 சரி. அப்போ அண்ணாட்ட ஒரு கேள்வி கண்டிப்பாக கேட்கணும். நான் என்னென்றால் அப்போ அண்ணா இப்போ நார்மலாக உண்மையிலே உங்களை பாராட்டணும். என்னென்றால் இப்போ அவள் ஃபோன் மூலமாக கதைச்சி விரும்பி நீங்கள் நேரில் பார்த்த அப்புறம் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கேன்னு சொல்லி அவள் ஓகே பண்ணி கூட்டி கொண்டு வந்து அவன் படிப்பை முடிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க. அப்போ உங்களை அக்கா ஃபஸ்ட் டைம் பார்த்தப்போ உங்களோட மனநிலைமை எப்படி இருந்துச்சு? எல்லாம் மழை எல்லாரும் பாடத்தான். வா என்ன கதைடா அப்போ இது உண்மை கதை. என்ன இப்போ சில பேருண்டா நேரில் பார்த்துட்டு குழம்பி இருப்பாங்களே என்ன என்ன இப்போ நீங்கள் அந்த மாதிரி குழம்பு இல்லையா? நீங்கள் அந்த மாதிரி குழம்பு இல்லை அப்படியே ஆளை கொண்டு வந்துட்டீங்க, பிடிச்சி கொண்டு வந்துட்டீங்க. எந்த நேரம் உங்களோட உடம்பை பார்க்க தெரியுது என்ன உடம்பு வெளிச்சு போய் கிடக்கு வேலை செஞ்சேன்னு. ஓகே. ஆனால் அண்ணா கொஞ்சம் ட்ரிங்க் பாவிப்பீங்க, வீட்டை வச்சு குடிப்பீங்களா? ஓகே. வீட்டை வந்தோம் இப்படி 5 மணிக்கு வலிக்கிட்டேன் தொழில். 5 மணி தொழில் போனால் பின்னிடம் வந்துடுவீங்க. மிஞ்சாபுரத்துக்கு போனோன்னா மத்தியம் வந்து ட்ரெஸ் மிஞ்சாபுரம் இல்லைண்டா. அப்போ சேம் டைம் அண்ணா இப்போ உங்களுக்கு எத்தனை சகோதரங்கள்ண்ணா? 5 பேர். 5 பேர். அப்போ உங்களோட வீட்டில் குழம்பே இல்லையா அண்ணா? இப்போ நீங்கள் இப்போ அக்கா குழம்பினான்னு இப்போ உங்களுக்கு அப்படி சோரம் தான் நீங்கள் விடுவீங்களா? அதுதானே, அதான் ரோசிக்கணும். அதுதானே. பணம் வந்து நம்பராது. ஆமாம் ஆமாம். பணம் இருந்து முடிஞ்சு அப்படி தவறத்தை நான் பேக்கரை விட்டால் நீங்கள் விடுவீங்களா? அதுதானே, எல்லாம் மழை தான். அதுதானே. அப்போ நீங்கள் ஆளை கூட்டிகிட்டு வந்துட்டீங்க. ஓகே, வெரி குட் அண்ணா, வெரி குட். உண்மையிலே வந்து 2 புள்ளியா சிங்க குட்டியா 2 பிள்ளைகள் சிங்க குட்டிகள். அஃப்கோர்ஸ் இங்கே எவன் இருக்கான் அவன் பயங்கர சிங்கமாக வருவான் பாருங்க. அவள் ஒரு பயங்கர கட்டிக்காரனாக வருவானா? இங்கே அவருக்கு இந்த காணி அவருக்கு மூத்தவர் தான் இந்த காணியா? ஓகே. அப்போ இந்த காணி நீங்கள் வாங்கினா இல்லாட்டி நீங்கள் வாங்கினீங்க, உழைச்சி நீங்கள் வாங்கினீங்க. ஓகே. வீடு இவர் கூட்டி கொண்டு போங்கண்ணா ப்ளீஸ். நாள் நின்றாண்டா குழப்படி செஞ்சோம். இப்போ அக்கா கதைக்க விட மாட்டேன். அப்போ காணி வந்து நீங்கள் உழைச்சி வாங்கினீங்க, வீடு வந்து அரசாங்கம் வீட்டுக்கு தான் வந்தது. ஓகே. அப்போ அக்கா நீங்கள் வேறு யார்கிட்டையும் நீங்கள் கஷ்டமான உதவிகள் கேட்டீங்களோ? கேட்டாங்க, ஒரு உதவி போன மழைக்கு நீத்துனாங்க கிடந்து. மழை வந்தால் சிட்டியான வெள்ளம் நிற்குமோ? பயங்கர வெள்ளம் நிற்கும். வீடு ஃபுல்லாக வெள்ளம். சாப்பாடு வழியெல்லாம் வந்து திரும்ப கெஞ்சினாங்க, ஜாபரத்துக்கு காசு தாங்கணும் ரோடு. அதுவும் நீங்கள் அந்த ஆக்சிடென்ட் பட்ட டைம்லாம் பயங்கரமாக கஷ்டப்பட்டுருப்பீங்களா? நாங்கள் ஓகே. 1 ரூபா பாங்குடியமாக தந்துட்டு போனது அப்படி காசு எடுத்துனாங்களா. அதில் நாங்கள் வந்துட்டாங்க கேட்குறேன் லோன் எடுக்கிறேன். லோன் எடுத்தாலும் கட்ட பாசு அது இல்லைங்கண்ணா. அப்போ அண்ணா இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் அக்கா விட்டு பிரிஞ்சு போகணுன்ற ஒரு மனநிலைமை உங்களுக்கு வேற இல்லை? சாம்பரம். வெரி குட் அண்ணா, வெரி குட். அப்படி நான் செத்தாலும் கொல்லி வச்சாலும் ஒளி நான் என்ன மட்டும் வெளியில் போஞ்சாலும் விட்டுட்டு போக மாட்டீங்களா? ஓகே, வெரி குட். அப்போ அக்கா சொல்லுங்க, அப்போ அக்கா இப்போ தற்சமயம் இப்போத்த லைஃப்பில் அக்கா என்ன ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க? அதாவது வந்து என்ன கஷ்டங்களை எதிர்கொள்கிறீங்க இப்போ தற்சமயம்? வீட்டிலையோ? வீட்டில் இப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டங்களை நீங்கள் எதிர்கொள்கிறீங்க அக்கா இப்போ தற்சமயம்?
வருமானம் தான் கொஞ்சம் வருமானம் காணாது அண்ணா உறவத்தி கொண்டு வர வருமானம் காணாமல் இருக்குது என்ன பள்ளிக்கூட செலவு டியூஷன் அதான் இந்த படிப்புல என்ன போகுது ஓம் உங்களோட என்னதுல சைக்கிள்லாம் மீன் வியாபாரம் செஞ்சீங்களா ஓகே 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 வசதி எல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்கிறீங்களா என்ன ஓகே அப்போ அக்கா இப்போ உங்களோட வீடு வந்து அந்த ஜன்னல்கள் எல்லாம் எல்லாம் சேதமடைஞ்சு போயிருக்குது முற்றாக என்ன ஃபுல்லாக சேதமடைஞ்சு போயிருக்குது ஜன்னல் எல்லாமே என்ன மழை படுறதால இப்போ உங்களுக்கு இங்கே மழை வந்தால் பயங்கரமாக வெள்ளம் நிற்கும் அது ஒரு பெரிய ஒரு இஷ்யூ உண்டு என்ன சைக்கிளில் போகிறது வரவே கஷ்டம் முதல் வந்து கொஞ்சம் பறிச்சு விட்டவ அதான் இப்போ கொஞ்சம் மேடாக்கிட்டேன் முதல் ஆக பள்ளமே இருந்தது நல்ல பள்ளம் பயங்கர பள்ளமே இருந்தது அப்போக்கா இப்போ நாங்கள் இப்போ இந்த மழை வெள்ளங்கள் பள்ளங்களுக்கு ஒன்றும் செய்யலாம் அது இப்போ நாங்கள் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் என்ன ஹெல்ப் எங்கள்கிட்ட எதிர்பார்க்குறீங்க உங்களுக்கு என்ன தெரியுமா என்ன இதில் தெரியும் வீடியோவில் பார்த்துருக்கீங்களா ரைட் ஓகே வெரி குட் அப்போ என்ன ஹெல்ப் வந்தாக்காக நாங்கள் செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க நீங்கள் எனக்கு இங்கே வீட்டுக்கு தொட்டி வசதி தான் வீட்டு தொட்டி ஒன்று கட்டி தந்தால் நல்லமன்னு சொல்கிறீங்களா என்ன ஓகே அதை விட வேறு எது மக்கள் எதிர்பார்க்குறீங்களா தொட்டியில் வந்து கதவுகளுக்கு இந்த ஜன்னல்களுக்கு மெயின் டோர் இருக்குது தானே கதவு இருக்குது மற்ற ஜன்னல்கள் வந்து இப்போ கம்பி இருக்குது அது வந்து இப்போ கதவு இல்லை அதுதானே பிரச்சனை வருமா இதுக்கு வியாபாரம் செய்கிறதுக்கு இவருக்கு வியாபாரம் செய்கிறதுக்கோ என்ன இவருக்கு என்ன செஞ்சு கொடுக்கணும் இப்போ என்ன சொல்லுங்க அப்போ உங்களுக்கு வந்து ஆட்கள் பார்த்துட்டு உதவி செய்ய போயிருந்தால் அதுக்கான காரணம் என்ன வேறு இருக்குமெண்டா இப்போ நார்மலாக வந்து இப்போ கணவர் இருக்கிறாருன்னு போட்டு அவர் வந்து உங்களை பார்த்து கொள்வார் இப்போ எல்லாரும் வந்து இப்போ நாங்களாக இருந்தாலுமாக்கா முதலாவதாக உதவி செய்யக்குள்ள வந்துட்டு சூஸ் பண்ணுற வந்துட்டு இப்போ கணவர் இல்லாத ஆட்கள் மாற்றுத்திறனாளிகள் பிரிஞ்சிருக்கிறார்கள் அப்படின்னு நாங்கள் சூஸ் பண்ணோம் அப்போ அப்படி பார்க்கும்போது அது ஓகே ஆனால் அதுலேயுமே நிறைய பிரச்சனை இருக்குது இப்போ சில பேர் வந்து கணவரோடு இருந்தாலுமே அவங்களுமே கஷ்டத்தோடு இருக்கிறாங்க அப்போ அப்படி எல்லா சைட்டாலேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது சரிதானே அப்போ இப்போ உங்களோட நிலைமையை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் சமூகத்தில் வந்து ஒரு சவால்கள் நீங்கள் எதிர்கொண்டு வாழ்கிறீங்க அது வந்து மறக்க முடியாத ஒரு உண்மை சரிதானே இப்போ உதாரணமாக ஒரு நல்ல ஒரு வெள்ளம் நின்றாலே நீங்கள் வெளியில் போயிடலாது உங்களோட சைக்கிளில் நீங்கள் போயிடலாது அது இங்கே இருந்தாங்க நீ இவரை இங்கே தாங்க ஸ்கூல் ஸ்கூல் பள்ளிக்கூடம் கொண்டு போவோம் கிட்டத்தட்ட ஒரு எத்தனை கிலோமீட்டர் இருக்குமாக்கா இங்கேருந்து நீங்கள் வேறு ஸ்கூலுக்கு ஏற்றிட்டு போகிறது 400 மீட்டர் பக்கத்தையாக இருக்குது இல்லையே தூரம் போகணும் சந்தியிலேருந்து அங்கால என்ற ஒரு கிலோமீட்டர் பார்ப்போமே 1 கிலோமீட்டர் தூரம் நீங்கள் இந்த சின்ன சைக்கிளில் ஆளை ஏற்றி கொண்டு போவீங்க ஸ்கூலுக்கு ஏன்னா நீ ஓடிக்கொண்டு போக மாட்டேங்கிற அதான் பாட்டு ஒன்று படிவா மீனக்காண்டி அவன் பயங்கர கட்டிக்காரனால் எதான் படி பாட்டுண்டு ஒரு பாட்டு படிச்சுக்கிட்டு அம்மா படிக்க சொல்லுங்க பாட்டுண்டு தம்பி பாட்டு படிங்க செல்லம் படிடா எனக்காண்டி படிடா வந்தஞ்செய்யா தோட்டத்திற்கு காய்கனிகள் அதிகமாக வளர்ந்தவற்றை கடிக்குமா வேறோட வர்றேன் வேறு சினிமா பாட்டு உண்டு படிய நேன் அப்புறம் கந்தன் செஞ்ச தோட்டத்துக்காக போகிறேன் வேற ஒன்று பாடு சினிமா பாட்டு படியா ஓ விஜயின் பாட்டு உண்டுடா ஏன் மலம பித்தாடு ரைட்டா பாருங்க கோலி கோலி சரி வேற தெரிஞ்ச பாட்டு எடுத்தேன் இங்கே முன்னூறு திரும்பிட்டாப்பா பக்கப்படாத படிக்கும் காது இப்போ சொல்லலாம் வேற நல்ல சினிமா பாட்டுன்னுட்டாப்பா எந்த ஆக்டரை பிடிக்கும் உனக்கு விஜயோ சூர்யா வைத்தோ டிவி இல்லை அதெல்லாம் பார்க்குறேன் இல்லை பெரிய ஃபோன் இருக்குதா பெரிய ஃபோன் சரியா அப்போ உனக்கு என்னடாப்பா வேணும் நாங்கள் என்ன வாங்கி தரோம் மாமாக்கள் காருக்கு ஹேண்ட் ஹவுஸ் இருக்காடா தம்பியா இருந்தால் எடுத்துட்டா கொடுப்பேன் பாவம் அவங்களுக்கு அதான் என்ன ஹேண்ட் ஹவுஸ் அப்படியாடா வியாபாரத்துக்கு உதவி செஞ்சால் ஓகேண்ணா நான் கண்டிப்பாக செய்கிறேண்ணா டோன்ட் வரியா அதான் பிரதர் சொல்ல என்ன மாதிரி கண்டோ சாப்பிடுவியா வேறு பாட்டு ஒன்று படிக்கணும் இங்கே வேறு அம்மா ஒரு கிராஜுவேட் இந்த மகானாக இருந்தோண்டு பக்கப்பட்டு இருக்கிறேன் பாருன்னு போகிறேன் இப்போ நான் இப்போ உடனே கொண்டு போகிறேன் போய்க்கேன் ஆளை கொண்டு வரேண்ணா அதை வச்சுருக்கோம் நீங்கள் நான் ஆளை கொண்டு வரணும் ஆளை கொண்டு ஆளுக்கு அந்த இந்த மார்க்கெட்டுக்கு டிக்கெட்டு கொடுக்குற வேலை இருக்குல்ல அதில் விட்டுவிடுவோம்
டிக்கெட்டை கொடுத்து நிக்கட்டும் என்ன நல்ல ஸ்போர்ட்ஸ் எல்லாம் செய்வார் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் சாம்பியன் கப்பெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன் சே என்ன விளையாடுற கொண்டு வந்து கேட்டுங்க எடுத்துடா ஆமா ஓட்டா எடுத்துடா நீ எடுத்துடா வாங்குவேன் ஆ சரி எடுத்துட்டாங்க சாம்பியன் கப் எடுத்துட்டாங்க முதல்ல இந்த மாலை நீ எடுத்த நீ ஆட்டா கோதரியா இங்கே கொண்டா இந்த மாலையை போட்டா நீ விழுந்தோட உள்ள கீழே உதன்னையாமாண்டா வாம்மா சாம்பியன் கப்பெல்லாம் எடுத்துக்கானா என்ற காலையில் உதன்ன கடையில் பண்ணிய நீ என்ன விளையாட்டுறா செஞ்ச நீ என்ன விளையாட்டு தான் செஞ்ச நீ ஆ இந்த மாலை என்னது தந்தவங்க டான்ஸ் ஆடுனியோ ஆமாம் அப்புறம் என்ன ஆடுவா பிஞ்சு எனக்கு ஒரு பாட்டு காடி காட்டு பா பாட்டு போடுவோம் பாருங்க வான் என் ஃபோன் சார்ஜ் நீக்கி வரும் என்ன பாட்டு காடுவான் அதான் பாட்டுன்னு சொல்கிறா என்ன பாட்டையா போடுவோம் இங்கே கிட்ட வாடா அண்ணா கிட்ட வாடா சொல்லு மலை அப்படிதான் ரைட் ஓகே இங்கே விஜய் மாதிரி எடுக்குவோம்பா விஜய் மாதிரி எடுக்குவோமா ரைட் அதுதான் அது வாங்க இவ்வளோ பண்ணீங்க முன்னுக்கு வந்து இந்த அந்த பெல்ட் இன்னொரு வெல்டி வாடு திருப்பி கொண்டாடி Oh my god. Adari. Goli. Aduh bara. Oh. Adari. Adari. Come on. Enjoy. அதான் அது வெரி குட் ஏவாடு ஓம் சிவோகம் அதோ என்ன பாட்டு தான் அது அந்த பாட்டோ ஓம் சிவோகம் அதோ அது போடம்பா இந்த பேர் பாட்டு இந்த பாட்டா சினிமா ஓம் சிவ சிவன் பாட்டோ கொக்கரக்கோ சேவல் உண்டு அந்த பாட்டு அதான் பாட்டு கொக்கு என்ன சொல்லி கூவுது வேல் அதுதான் ரைட் இந்த வந்துச்சா அவனா ரைட்டா அதை எடுக்கான் ஆள் வரும் இப்போ வரும் இடங்கான பாரு திருப்பி ரைட் ஓகே அதான் ஆடுவேன் ஆமா அதுதான் சரி ஓ அதான் அதே வரி முருகா வேல் எதுக்கு 15 தானே Oh, kawan ama. Detail aja. Coba. ரைட் சரியம்மா மகான் ஓடி அந்த மாலைக்குள்ள பூந்துட்டான்டா டேய் வெரி அதான் இந்த
உனா கண்டோஸ் இந்தா சாப்பிடு ரைட் வெரி குட் குட் டான்சர் ஆஃப் த இயர் 2024 ரைட் இந்தா உரிச்சு உரிச்சு சாப்பிடுங்க வெளிநாட்டு கண்டோஸ் அடிங்க படியா சாப்பிடத்தான் களைச்சி போனான் அவனா சாப்பிடு அம்மா கொடுக்கல இந்த அம்மா கொடு அப்பா கொடுக்கல தங்கச்சி அப்பா கொடுங்க அப்பாவுக்கு புரிய நான் இப்படி பிள்ளைகள் இருக்கே அதை விட என்னையா அப்புறம் காசு கஷ்டங்கள் ஆ பண கஷ்டங்கள் எல்லாம் அது அடுத்த ஆட்டம் வேணும் இப்படி பிள்ளைகள் இருக்கே அது பெரிய சந்தோஷம் உங்களுக்கு என்ன வியாபாரத்துக்கு என்ன செஞ்சிடணும் நாங்கள் அதான் என்ன செய்யணும் சரி அப்போ அக்கா அண்ணா வியாபாரத்துக்கு ஹெல்ப் பண்ணால் உங்களுக்கு சந்தோஷம் தானே நாங்கள் இந்த வீடியோ போடுவோம் போட்ட பிறகு உங்களோட இந்த வீடியோ பார்த்துட்டு வேறு யாரும் ஹெல்ப் பண்ண வருவாங்க அப்போ அப்படி வரும்போது நாங்கள் அக்காவுக்கு அந்த தொட்டி கட்டி தருவோம் சரியா அப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் அண்ணாவுக்கு காசு கொடுப்போம் சரியா வியாபாரத்துக்கு ஆனால் ஒரு விஷயம் அண்ணா நாங்கள் அடுத்த தடவை வரும்போது நீங்கள் அந்த காசை எப்படி பயன்படுத்திருக்கீங்கன்னு பார்த்து தான் நாங்கள் பிற உதவி செய்வோம் அப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் நடிகளை வந்தாலும் நீங்கள் உங்களோட காது நான் இப்போ நீங்கள் என்ன செய்யணும் நான் 30,000 தந்தா நீங்கள் அதை முதலாக்கி அதிൻ്റെ லாபத்தை நீங்கள் எடுத்தோன்னு 30,000 அப்படியே வச்சுருக்கணும் சரியா அப்படி செய்யணுமா என் அக்கா பாவம் இல்லை பாருங்க இப்போ நான் பாவம் ஒதுங்கி வீட்டுக்கு இருக்கிறாங்க மழை வருது பிள்ளைகள் நான் கேட்டு நான் கேட்டப்பதான் உங்களோட வசதி பெற மாட்டான் இங்கே அவளுக்கு உடைச்சி கொடுங்க அதை உடைச்சி கொடுங்க அப்போ என்னெண்டா அக்கா இப்போ உங்களுக்கு அண்ணன் தான் என்னத்தை சொன்னாலும் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் சொல்லி அப்போ அண்ணன் அடிக்கிறார் அக்காவுக்கு ஆ அப்படி இல்லை அப்படி ஒரு நான் செய்யக்கூடாது என்ன நான் கோபம் வந்தாலுமே நீ அடிக்க மாட்டீங்க அப்படி அடிக்கிறதுனால இடையில விட்டு வந்துருக்கேன் நான் இவ்வளோ வீட்டை வாங்கி நான் வாங்கி கட்டி கொடுத்து இப்போ என்னடா இந்த ஃபோன் வந்து ஒஃபா போயிட்டேன்டா அப்போ அவன் நான் டீட்டெயில் சரி அப்போ சந்தோஷம் நாங்கள் இங்கே இவன் மைனர் குஞ்சுக்காண்டியும் அக்காக்காண்டியும் நான் இந்த உதவியை செய்கிறேன் சரி அண்ணா கேட்டதின்படி 30,000 காசு நான் தாரேன் நீங்கள் அதை கொண்டு உங்களோட வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணி மற்ற அந்த காசுகளை எடுத்து குடிக்கக்கூடாது அப்படி செய்யக்கூடாது ஒரு நாளுமா நீங்கள் ஒரு நல்ல ஒரு பாசமான அப்பாவாக இருக்கணும் ஏடா தம்பி அப்பா நல்ல அப்பாவா நல்ல அப்பாண்ணா அப்பாவே அம்மா விருப்பம் இந்த ஹோதாரி ஏண்டாவே அம்மா என்ன செஞ்சுவா ₹30 பேருக்கு அதுதான் சரியா சரி அப்போ 30,000 காசு வாங்க என்னென்ன டீட்டெயில் பார்க்க இல்லாதபடியாக எனக்கு தந்தாக்கள்டே தான் கொடுக்கும் அவர் காவிரி அக்காவோட வந்தா கோகிலாக்கா அவாட காசு அவா 30,000 தந்தவா அதை கொடுப்போமா நீங்கள் வந்து பார்க்கலாம் நான் 20,000 காணாதோ பொட்டி எடுக்கணுமே அப்படியே அக்கா ஏதோ மனசுக்குள்ள நினைக்கிறா சொல்லிக்கொள்ள நினைக்கிற மாதிரி என் ஃபீல் ஆகுது ஒன்று மட்டும் நீங்கள் யோசிக்கணும் அவங்கள கண்கெல்லாம் கடைசி வரைக்கும் வச்சு பாதுகாக்கணும் நான் உங்களுக்கு நான் பகல் ஒரு நாள் வருவேன் சரிதானே வந்து உங்களுக்கு அவன் சாப்பிட்றா அவட சாப்பிட்றா சாப்பிட்றாதான் கண்ணுக்குண்ணா அவட சாப்பிட்றா சந்தோஷமா நல்லா இருக்கா டேஸ்டாக இருக்கோ மணியாக இருக்கோ தங்கச்சி நல்லா இருக்கா கேண்டோஸ் நல்லா இருக்கா ஓகே சாப்பிடுவோம் அக்கா சாப்பிடுவோம் கேண்டோஸ் சாப்பிடும் அப்போ கேம்பஸில் என்ன கிராஜுவேஷனில் என்ன மாதிரி என்ன சொல்கிற அப்பரா லோவரா ஃபர்ஸ்ட் கிளாஸா அது ஜென்ரல் டிகிரியா இல்லை ஸ்பெஷல் 4 வருஷம் தானே 4 வருஷமோ அப்போ நீங்கள் அதான் அந்த அதில் கிளாஸ் இருக்குமேல அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் அப்படி நீங்கள் அதில் என்ன மாதிரி அப்படி கிடைச்சது இல்லாட்டி நார்மலாக ஜென்ரல் தானே நார்மல் ஜென்ரல் ஓகே வெரி குட் சரி அப்போ அண்ணா இதில் 30,000 இருக்குது நான் அக்கா இந்த உங்கள்கிட்ட தந்தாலும் சரி அக்காட்ட கொடுத்தாலும் சரி ஆனால் இதை நீங்கள்
அநியாயமாக்கக்கூடாது சரி தானே ஒரு நாளும் இதை குடிக்கிற பயன் நாளைக்கு இது உங்களுக்கு முடிய தொழில் விளைக்கிறோம் ஊரில் உள்ள மற்ற ஆளுக்கு இப்போ நீங்கள் என்னடா இப்போ நாளைக்கு ஒரு ஆளுங்கள் நான் வந்தால் வீடு கேட்டு பாருங்க வந்தால் வீடு இங்கே ஒரு டம் போடுறேன் இல்லை மற்ற என்னடா இப்போ நான் வந்து உங்களுக்கு நிலையான உதவி தான் எதுவும் செஞ்சு தருவேன் இப்போ தொட்டி கட்டி தர மாதிரி இப்போ இன்றைக்கு இந்த இரவுகளை வந்தபடியாக ஒன்றும் செய்யலாம் இல்லை அதால் இதை தந்துருக்கிறேன் நீங்கள் வியாபாரத்துக்கு 30,000 வாயால் கேட்டு நீங்கள் நான் 30,000 தந்துருக்கிறேன் ஸோ வந்து இதை தந்தது லண்டனில் இருக்கிற கோகிலான்னு சொல்லி ஒரு அக்கா வர்றார் அந்த அக்காவுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க நன்றி நன்றி நீங்கள் சொல்லுங்க அண்ணா நன்றி சொல்லதான் ஆண்டிக்கு ஆண்டிக்கு நன்றி அப்போ எவ்வளோ பேர்கிட்ட உதவி கேட்டும் செய்யாத பட்சத்தை நாங்கள் இன்றைக்கு வந்து பார்த்து கேட்டணும் செய்ய இந்த அண்டி செஞ்சுக்க அவங்க நன்றி சொல்லணும் நன்றி சொல்லணும் ஏன்னா அதை விட அவன் வந்து அவன் பெரிய வையாபரியா வருவான் கடுங்கட்டிக்காரன் கேண்டோஸ் எல்லாம் கொடுத்ததும் தெரியா முடிகிறதும் தெரியாவ இப்போ உடச்சி கொடுத்தான் தம்பி அதுக்கிட்டே முடிச்சு பண்ணிக்கிறான் கேண்டோஸ் தெரியுமா அந்த அண்டைக்கு நான் சார் நான் நாளைக்கு உங்களுக்கு நாளைக்கு யாராவது புரிய மூணைக்கு பழிக்கிறேன் ஓகே என்ன சைக்கிள் நான் லைசன்ஸ் இல்லை பைக் வச்சிருந்தேன் மூண்டு எல்லாம் அழிச்சு போட்டேன் எல்லாம் என்னால் கேட்டுப்பாங்க ஒரு வாகனம் நிற்குது என்னட்டேன் பெரிய மஹிந்திரா நிற்குது ஓகே மஹிந்திரா அழிஞ்சு எல்லாம் இந்த காணு உருக்கக்கூடிய வீடு வச்சக்கூடிய காசு கட்டி போடணும் மனுஷன் கட்டுப்பாங்க இப்போ காணி உறுதி எடுத்தாச்சா காணி உறுதி எடுத்தாச்சா இல்லை சமுத்தி பேங்க் சமுத்தி பேங்கில் அப்போ அந்த லோன் கட்டி கொண்டு இருக்கிறீங்க சரி சரி அதை கட்டுங்க கட்டினா தான் உங்களுக்கு பொறுப்பு இருக்கும் சரி தானே அதில் உங்களுக்கு பொறுப்பு இருக்கும் அப்போ எந்த பேரில் எடுத்து கொடுத்து நான் அகைக்கு எடுத்து கொடுத்து நான் அழிஞ்சு போனேன் இல்லை நீங்கள் அதை கட்டினா தான் உங்களுக்கு பொறுப்பு இருக்கும் அதை மீட்கொண்டு நீங்கள் உழைப்பீங்க இப்போ நான் உங்களுக்கு முதலொன்று தந்துருக்கேன் தானே இதை பயன்படுத்தி யாரும் செய்யுங்க ஓடி உழைச்சி கஷ்டப்பட்டு குடும்பத்தை வழியாக பாருங்கோ அப்போ நெக்ஸ்ட் டைம் வரும்போது உங்களுக்கான ஒரு தொட்டி ஒன்று வேணும் அப்போ அந்த கிணத்துக்கான தொட்டியை நாங்கள் அங்கெல்லாம் அப்படியே கட்டி கொடுத்துருப்பேன் எல்லாமே என்ன பேக்காடி போட்டாங்க அதுக்கு பேக்காடி போட்டாங்க மற்ற நோமலாக இப்போ நாங்களும் குடிக்கிற மண்டைக்குள்ளே நாங்களும் நோமலாக குடிக்கிற சாகம் இது ஒன்றும் குடிக்கிறது ரெண்டு கண்டு வீட்டை கொண்டு வருவேன் வீட்டை வச்சான் குடிக்கிறேன் அப்போ டிவி பூட்டி வச்சிருந்தேன் இந்த டிவி கஷ்டத்தில் எல்லாம் கலட்டி கொடுத்துறேன் எல்லாம் கலட்டி விற்று போட்டி அப்போ இன்றைக்கு எவ்வளோ ஜிஎல் இந்த என்ன மத்தியம் பிறகு வந்து சாப்பாடுக்கு 1,200 ரூபா கொடுத்துட்டு போனோம் பிள்ளைகளுக்கு அவருக்கு அவர்கிட்ட வட்டுக்காக கொடுத்து அவாக்கு கொடுத்துட்டு கொடுத்துட்டு நான் அப்படியே வந்து இல்லை வந்து குளிச்ச முடிவு போனேன். அப்போ சாப்பாடு சமையல் எல்லாம் என்னக்கா நீங்களே எல்லாம் கடைக்கு போய் சாமான் எல்லாம் பண்ணி கொண்டு வந்து சமைப்பீங்க என்ன சமையல் எல்லாம் நீங்களே எல்லாம் செய்வீங்களா எல்லாம் ஓகே அப்போ இன்றைக்கு என்ன கறியாச்சு மதியம் மீன் வண்டி மீன் வண்டியல் என்ன மீன் அது காட்டணும் சொல்லுங்கள் என்ன மீன் அகலியா என்கிட்ட எவ்வளோ போகுது அகலி இப்போ நாங்கள் 200-300 200-300 வேணா காணுமா அப்போ தம்பிக்கு வட்டி காசு நான் தந்துட்டு போவேடா 30-50 டேன் அவன் உனக்கு வட்டி காசு கொடுப்போம் இந்த டாடி இந்த உனக்கு 500 வட்டி காசு உண்டே செலவுக்கு வச்சுட்டேன் சரியா ஏண்ணா எங்கே தான் போகிறான் பக்கத்தில் போகிறான் சரியாக்கா என்ன பகல் வந்திருந்தாவுமே நிறைய கதைச்சிருக்கலாம் இரவாக போச்சு நாளைக்கு வாங்குவேன் நாளைக்கு இல்லை நான் ஒரு கொஞ்ச நாள் போகட்டும் நாளைக்கு நான் வியாபாரத்தை போட்டு உங்களை மீட் பண்ணுறேன் சரி மற்றது உண்மையிலே இதை சாதாரணமாக பார்க்காம இவங்களுக்கான அந்த ஒரு தொட்டி ஒன்று செஞ்சு கொடுக்கணும் பாவம் அக்கா ஒரு தொட்டி மோட்டர் இருக்கு மோட்டர் இருக்கு இல்லை அது வேணும் இல்லை காட்டின்னு வாங்க இருக்கா நான் சப்பாத்து பண்ணிக்கிறேன் காசு கொடுத்து ஓகே காசு கொடுத்த பிரச்சனை இல்லை கிடக்க அப்போ மோட்டர் எல்லாம் இருக்குது இது வந்து இப்போ என்ன சொல்ல ஜன்னலுக்கும் வந்து கம்பி எல்லாம் இருக்குது தானே அப்போ அது என்ன இந்த வழியிலாண்டு அகல் பார்த்தா தெரியும் மொழியே பாதுகாப்பு ஓகே பார்ப்போம் நாங்கள் வசதிப்பட்டு அதை செய்வோம் உங்கள் முதலாவது வந்து உங்களை தொட்டிக்கிறே பண்ணுவோம் இல்லாட்டி இவன் இந்த கிடங்கு கை விழுந்து விடுவான் இந்த பிடிக்கன் அது வந்து முன் இது இருக்க இல்ல அதுங்கிட்ட ஒழுங்க அதுல மண் கிடாக்கு அதுக்கு தண்ணி பஞ்சுபடுது அதுக்கு மழை பெஞ்சே போல போடலாம் மழை சந்தோஷம் பேருக்கு எத்தனை சந்தோஷமா நினைக்கிறேன் உண்மையான் அவ இந்த மாதிரி வேதாமே அவாக்கு 4 கேள்வி தொடக்கப்படும் எடுத்து போகிறீங்க வெரி குட் சரி அக்கா அப்போ வேறு ஏன் சொல்லணுமோ வேறு ஏன் சொல்லணுமா அதான் நாங்கள் போயிட்டு பிறகு வரட்டுமா அப்போ
சரி அப்போ நான் கஷ்டப்பட்டேனாங்க நான் வசதியை நான் நேராக சொல்கிறேன். இவா பிறந்தது வசதியான தட சந்திக்காரர் வசதியால். நான் பிறந்தது கஷ்டப்பட்டாலும் எந்த சௌரம் என்ன சேர்க்கை விழாவான் சேர்க்கையில் என்ன இவா நான் கூட்டிக்கணும். நான் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறேன். மருதாவணந்து இந்த வந்து நான் செய்யா தொழில் இல்லை. நான் வச்சு நான் பார்த்துன்னு இருக்கிறேன். என்ன உபானாக்களும் சேர்க்கை இல்லை, எந்த சாதியும் சேர்க்கை இல்லை. நம்மாக்கள் எங்களை விட்ட போனோன்னா அம்மானு சொல்லுவா உனக்கு என்ன இங்க இவ்வளோ ஆஸ்பத்திரியில் இருந்தாலும் சாப்பிட உணர்ந்தாலும் பார்க்க மேலே தானாங்க. அப்போ நான் ஆஸ்பத்திரி என்னதுக்கு ஓடி பார்க்குற காரணம் என்றால் 2 பிள்ளைகளும் கூட்டிகிட்டு வர்றதுக்காக பார்க்குறத கஷ்டமான ஓடி பார்க்குறது. இவன் என்ன நிறையில் அப்புறம் இந்த அப்புறம் கேட்க 2 கிலோ 2 கிலோ பரவாயில்ல இவா இவன் 250. 250. சரி சரி. அவனுக்கு சந்தோஷமா தந்தியா ஒரே பேரா பிடிச்சிக்கிட்டாங்க. வெரி குட் வெரி குட். அந்த காணி அவனுக்கு தான் இந்த கொடுக்க போறீங்களா? சரி அவன் செய்யக்கூடிய ஆள் தானே. அவன் தங்கச்சி கொடுத்தா இல்லை அவன் கொடுப்பான். ஆனா அவன் தாய்மார் என்ன மாதிரி வருவான். சரி 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 ஓகே. அப்போ நாங்கள் கிளம்புறோம்ண்ணா. மறுபடியும் வாரம். ஸோ கோகிலாக்கா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. இவங்களோட குடும்பத்துக்கான வாழ்வாதாரத்துக்கு காசு கொடுத்துருக்கோம். நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வரும்போது நீங்கள் அதை சரியாக பயன்படுத்தி எங்களுக்கு கணக்கு காட்டணும்ண்ணா. இதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கணக்கு காட்டினா தான் உங்களுக்கு அடுத்த உதவி நாங்கள் செய்வோம். நாளைக்கு இல்லை, நீங்கள் வச்சு தொடர்ந்து செய்யணும். இந்த காசை நீங்கள் மிச்சம் பிடிக்கணும். சரி தானே? இதை நீங்கள் குழப்படி விட்டேன்னு அறிஞ்சால் நான் நீங்கள் அப்புறம் வர மாட்டேன். சரி நான் விளங்குது பார்க்க நான் சொல்கிறேன். அந்த விளங்குதா நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க. சரியா அக்கா? சரி சந்தோஷம் வேணாக்கா? ஓகே சரி சரி சந்தோஷமா இருங்க சந்தோஷமா இருங்க. சரி ஏனாக்கா? ஓகே. அதான் வந்தது நாங்கள் தூரம் செய்ய மாட்டோம். இல்லை உங்களோட ஆட்டிடியூட் எனக்கு பிடிச்சிருக்கு. அதான் சும்மா கண்டோஸ் பறக்குது மின்னல் அதில் நல்லா சாப்பிடுவோம். சரி சந்தியா அப்போ போட்டு வரமேண்ணா பிறகு வாரம். அப்போ இரவுக்கு சமைச்சிட்டிங்களா? சமைச்சிட்டிங்க. சரி ஓகே. அப்போ சந்தோஷமாக சாப்பிடுங்கன்னு அப்புறம் வரமா? ஓகே. அப்போ இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய். அவ்வளோ 500 தந்தக்கோ புரோக்கர் பீஸ் தந்தக்கோ. அப்போ கண்டோஸ் தந்தாக்கடா அதுக்கும் தாங்க. சரி சரி கவனமா. நீ உள்ளுக்கு நீள் நாங்கள் போகிறோமா மாமா? அப்புறம் வாரண்டா. சரியாக்கா வாரம் போட்டு. ஓகே ஓகே ஓகே.